பகுதி 2. விருந்தாளி. கார்த்திக் கண் விழித்தபோது மணி காலை 7. ஆனால் வெளியே இருட்டாகவே இருந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தான். பனி புயல் இன்னும் நிற்கவில்லை. சொல்லப்போனால் அது இன்னும் மோசமாகி இருந்தது. ஒயிட் அவுட் என்று சொல்வார்களே, அதுதான் நிலைமை. 3 அடி தூரத்திற்கு அப்பால் எதுவும் தெரியவில்லை. அவனது கார் பனிக்குவியலுக்கு அடியில் காணாமல் போயிருந்தது. கார்த்திக் உணர்ந்தான். அவன் இந்த வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். இயற்கை அவனை கைது செய்துவிட்டது. அவன் கீழே இறங்கிச் சென்றான். சமையலறையில் இருந்து காஃபி வாசனையும் பேக்கன் வறுபடும் வாசனையும் வந்தது. அது ஒரு சாதாரண வீடு போல தோன்றினாலும் அங்கே ஒரு பதற்றம் இருந்தது. டைனிங் டேபிளில் மிஸ்டர் மில்லர் அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு துணி, மேஜையின் மீது ஒரு நீண்ட வேட்டை துப்பாக்கி. அவர் அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்.